ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யாவின் சமையல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப டேஸ்டியான சிம்பிளாக செய்யக்கூடிய சேனைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த மெத்தடில் செஞ்சீங்கன்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டுமே அட்டகாசமாக இருக்குங்க. செய்கிறதுமே ஈஸியாக செஞ்சிடலாம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு முன்னாடி சேனைக்கிழங்கு எடுத்து அது மேலே இருக்கிற அந்த கருப்பு கலர் தோலெல்லாம் சீவி எடுத்துட்டு இந்த மாதிரி சேனைக்கிழங்கை நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு அதில் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்த உடனேவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சேனைக்கிழங்க அந்த சுடு தண்ணியில் போட்டுக்கோங்க. தண்ணியெல்லாம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா சேனைக்கிழங்கு போட்டுக்கோங்க. சேனைக்கிழங்கு போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க. இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கோங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு நல்லா புளியை கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த புளி தண்ணியை இந்த சேனைக்கிழங்கு கூடவே சேர்த்திக்கோங்க. ரொம்ப அதிகமாக தேவையில்லைங்க, கொஞ்சமாக சேர்த்துனிங்கன்னா போதும். இந்த அளவுக்கு நல்லா புளி தண்ணி சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. புளி தண்ணி, உப்பு, மஞ்சள் எல்லாம் அந்த காயில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 8 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டியது இல்லைங்க. ஒரு 8 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா காய் நல்லா முக்கால் பாகம் வெந்து வந்திருக்கும். இப்போது இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த காயை ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வேக வச்சுருக்கிற இந்த காயை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணுங்க. அதுக்காக கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனோடனே நம்ம வேக வச்சுருக்கிற இந்த சேனைக்கிழங்க எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வச்சுருக்கிற கடாய் சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு 2 டைம் 3 டைம் நல்லா கலந்து விடுங்க. அப்போ ஒரே மாதிரி வெந்து வந்துடும். இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அடங்கணுன்னே நம்ம எண்ணெயிலிருந்து இந்த சேனைக்கிழங்கை எடுத்துடலாங்க. நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த மாதிரி ஆகணும். இதே மாதிரி மீதி நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா சேனைக்கிழங்கையுமே எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனோடனே இதில் ஒரு 4 பல் பூண்டு இந்த மாதிரி தட்டி சேர்த்திக்கோங்க. இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி பொரிச்சு வச்சுருக்கிற இந்த சேனைக்கிழங்கை இந்த கடாயில் சேர்த்திக்கோங்க. இது கூடவே காரத்துக்காக ஒரு ஸ்பூன் வரமிளகாத்தூள் சேர்த்திக்கோங்க. 3/4 ஸ்பூன் மட்டும் மல்லித்தூள் சேர்த்திக்கோங்க. அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. வேக வைக்கும் போதே கொஞ்சம் போட்டிருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு அந்த லெமன் சாறையும் இந்த சேனைக்கிழங்கு கூடவே சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம போட்ட மிளகாத்தூள், மசாலா, லெமன் சாறு எல்லாமே இந்த சேனைக்கிழங்குல நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா சூப்பரான சேனைக்கிழங்கு வறுவல் ரெடியாயிருங்க. டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் நீங்களும் இதே மெத்தடில் சேனைக்கிழங்கு வறுவல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.